अस्सलामु अलैकुम वरहमतुल्लाहि वबरकातुहु। इन्नल हम्दुलिल्लाहि नहमदुहु व नस्तईनुहु व नस्तगफिरुहु व नऊदु बिल्लाहि मिन शुरूरि अनफुसिना व मिन सय्यिआति अअमालिना व मन यहदिहिल्लाहु फला मुदिल्ल लहु व मन युद्लिल्हु फला हादिय लहु। अशहदु अन ला इलाहा इल्लल्लाह व अशहदु अन्ना मुहम्मदन अब्दुहु व रसूलुहु। या अय्युहन्नास इत्तकु रब्बकुमुल्लज़ी खलक़कुम मिन नफ्सिन वाहिदा व खलक़ मिनहा ज़ौजहा व बस्स मिनहुमा रिजालन कसीरन व निसाअ वत्तक़ुल्लाहल्लज़ी तसाअलून बिही वल अर्हाम इन्नल्लाह कान अलैकुम रहीमा। ரப்பி ஜித்னி இல்மா. அல்லாவுக்கே எல்லா புகழும். நம் உயிரையும் நம் உடலையும் நம் ஈமானையும் கொடுத்த அல்லாவுக்கு நன்றி செலுத்துபவளாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீதும் அவர்களின் குடும்பத்தார் தோழர்கள் மீதும் அல்லாஹ்வின் அருளும் சமாதானமும் உண்டாகட்டும். அன்பான சகோதர சகோதரிகளே, இன்று நாம் பேச இருக்கின்ற தலைப்பு சூரத்துல் முல்கின் சிறப்பு. சூரத்துல் முல்க் என்பது குரானில் 67வது சூரா. இதில் 30 வசனங்கள் உள்ளனர். இந்த சூரா நமக்கு அல்லாஹ்வின் ஆட்சி, அவனுடைய வல்லமை, மரணம், வாழ்க்கையின் நோக்கம், மறுமை, நரகம், சொர்க்கம் ஆகியவற்றை நினைவூட்டுகிறது. அல்லாஹ்வின் ஆட்சி அப்படின்னா அல்லாஹ் திருமறையில் கூறுகின்றான், தபாரக்கல்லதி பியதில் முல்க் வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். ஆட்சி அனைத்தும் என் கைவசம் இருக்கிறது, அவன் பாக்கியமிக்கவன், அவன் எல்லாவற்றின் மீதும் பேராற்றல் உடையவன். சகோதரிகளே, நம்மிடம் பணம் இருக்கலாம், வீடு இருக்கலாம், சொத்து இருக்கலாம், அதிகாரம் இருக்கலாம். ஆனால் இவை அனைத்தும் நிரந்தரமானவை அல்ல. இன்று நம்மிடம் இருக்கும் ஒன்று நாளை இல்லாமல் போகலாம். ஆனால் முழு ஆட்சியும் அல்லாஹ்விடமே உள்ளது. அதனால் நம் வாழ்க்கையில் பிரச்சனை வந்தால் முதலில் நாம் அல்லாஹ்வை நோக்கி திரும்ப வேண்டும். வாழ்க்கையே நமக்கு கொடுக்கப்பட்டது. அல்லாஹ் கூறுகின்றான், அல்லதீன ஹலக்கல் மௌத வல் ஹயாத்த லியப்லுவக்கும் அய்யுக்கும் அஹ்ஸனு அமலா. உங்களில் யார் செயலால் சிறந்தவர் என்பதை சோதிப்பதற்காக மரணத்தையும் வாழ்வையும் படைத்தான். கவனியுங்கள், அல்லாஹ் யார் அதிகமாக செய்கின்றான் என்று சொல்லவில்லை, யார் சிறந்த முறையில் செய்கின்றான் என்றும் சொல்லவில்லை. நம்முடைய தொழுகை எவ்வளவு நீளமானது என்பது மட்டும் முக்கியமல்ல, அது எவ்வளவு உண்மையானது என்பதுதான் முக்கியம். நாம் எவ்வளவு குரான் ஓதுகின்றோம் என்பது முக்கியமல்ல, ஓதிய குரான் நம்முடைய வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்துகிறதா என்பதுதான் முக்கியம். சூரத்துல் முல்குடைய சிறப்பு அப்படின்னு பார்ப்போம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சூரத்துல் முல்கை பற்றி சிறப்பாக கூறியுள்ளார்கள். சூரத்துல் மினல் குர்ஆனி ஸலாஸூன ஆயத்தன் ஸஃபஅத் லி ரஜூலில் ஹத்தா குஃபிர லஹு. குரானில் 30 வசனங்களை கொண்ட ஒரு சூரா ஒரு மனிதருக்காக பரிந்துரை செய்தது. அதன் மூலம் அவர் மன்னிக்கப்பட்டார். பின்னர் அந்த சூரா தபாரக்கல்லதி பியதில் முல்க் என்று தொடங்கும் சூரத்துல் முல்க் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக திருமிதிலும் அபுதாவுதிலும் அறிவிக்கின்றாங்க. ஒரு சூரா நமக்காக பரிந்துரை செய்யும் அளவுக்கு அதன் சிறப்பு இருக்கிறது. அதனால் சூரத்துல் முல்க் வெறும் ஓதிவிட்டு விடாமல் அதன் பொருளை புரிந்து கொண்டு வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்த வேண்டியவர்களாக இருக்கணும். இரவுல சூரத்துல் முல்க் ஓதும் பழக்கம் கொண்டவர்களாகவும் இருக்கணும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரவில் சில சூறாக்களை ஓதியதாக அறிவிப்புகள் உள்ளன. நாம் தூங்குவதற்கு முன் என்ன செய்கின்றோம்? மொபைல் பார்க்கின்றோம், வீடியோ பார்க்கின்றோம், சமூக வலைத்தளங்களில் நம்ம நேரத்தை செலவிடக்கூடியவர்களாக இருக்கோம். ஆனால் அந்த நேரத்தில் குரானை திறந்து சூரத்துல் முல்கை ஓதினால் எவ்வளவு அழகாக பழக்கமாக இருக்கும். இன்றிலிருந்து ஒரு முடிவு எடுப்போம், தூங்குவதற்கு முன் சூரத்துல் முல்கை ஓதுவோம். ஒரு நாள் தவறிவிட்டால் அடுத்த நாள் மீண்டும் தொடங்குவோம், இன்ஷா அல்லாஹ். அல்லாஹுடைய படைப்பை சிந்திக்கு பார்க்கக்கூடியதாக இந்த சூரா இருக்கிறது.
அல்லாஹ் கூறுகின்றான், அல்லதீன ஹலக்கல் சபுக சமாவாதி திபாகா, அவன் 7 வானங்களை அடுக்கடுக்காக படைத்தான். மா தராஃபி ஹல்கி ரஹ்மானி மின் தஃபாஊத், அர் ரஹ்மானின் படைப்பில் எந்த குறையும் நீ காண மாட்டாய். பிறகு அல்லாஹ் கூறுகின்றான், ஃபர்ஜிஇல் பஸர ஹல் தரா மின் ஃபுதூர், மீண்டும் பார்வையை திருப்பிப்பார், ஏதேனும் பிளவும் குறையும் காண்கின்றாயா அப்படின்னு அல்லாஹ் இந்த சூறால கூறான். அல்லாஹ்வின் படைப்பை பார்த்து ஈமானை அதிகரித்து கொள்ள வேண்டும். வானம், மலை, கடல், நம் உடல் ஒவ்வொன்றிலும் அல்லாஹ்வுடைய வல்லமை தெரிகிறது. இந்த சூரா நரகத்தை பற்றி எச்சரிக்கையும் செய்கின்றது. இந்த சூரா நரகத்தை பற்றி நம்ம எச்சரிக்கை செய்கின்றது. என்ன அப்படின்னா, அல்லாஹ் கூறுகின்றான், வல்லதீன கஃபரு பிர்ரப்பிக்கும் அஸாபில் ஜஹன்னம வபிஅஸல் மஸீர், தங்கள் இறைவனை நிராகரித்தவர்களுக்கு ஜஹன்னத்தில் வேதனை உண்டு, அது மிகவும் மோசமாக திரும்பும் இடமாகும். நரகத்தை பற்றி கேட்பது பயத்தை மட்டும் உருவாக்குவதற்கு அல்ல, நாம் தவறுகளில் இருந்து திரும்ப வேண்டும் என்பதற்காக. தொழுகையை விட்டுவிட்டிருந்தால் தொழுகைக்கு வர வேண்டும், குரானை விட்டிருந்தால் குரானுக்கு வர வேண்டும், தவறான பேச்சை விட்டுவிட வேண்டும், புறம் பேசுவதையும் விட்டுவிட வேண்டும், ஹராமான விஷயங்களை விட்டு அல்லாஹ்விடம் திரும்ப வேண்டும். அல்லாஹ்வை பயந்து வாழ்பவர்களுக்கு மன்னிப்பு இந்த சூரா கொடுக்கிறது. அல்லாஹ் கூறுகின்றான், இன்னல்லதீன யஸௌன ரப்பக்கும் பில் ஐபில் லஹும் மஃபிரத்தும் வஅஜ்ருன் கரீம், தங்கள் இறைவனை மறைவிலும் அஞ்சுபவர்களுக்கு மன்னிப்பும் மகத்தான கூலியும் உண்டு. மக்கள் பார்க்கும்போது மட்டும் நல்லவர்களாக இருப்பது ஈமான் அல்ல. யாரும் பார்க்காத நேரத்திலும் அல்லாஹ் என்னை பார்த்து கொண்டிருக்கின்றான் என்ற உணர்வுடன் வாழ்வதுதான் உண்மையான தக்வா. மக்கள் இல்லாத இடத்தில் நம்முடைய ஈமான் எப்படி இருக்கிறது? மொபைலை தனியாக பயன்படுத்தும் போது நம்முடைய ஈமான் எப்படி இருக்கின்றது? அல்லாஹ்வுக்கு பயந்து ஒரு ஹராமை விட்டுவிட்டால் அது மிக பெரிய வெற்றி. அல்லாஹ் நம்மளுடைய ரகசியங்களை அறியக்கூடியவனாக இருக்கின்றான். அல்லாஹ் திருமறையில் கூறுகின்றான், உங்கள் பேச்சை ரகசியமாக சொன்னாலும் அல்லது வெளிப்படையாக சொன்னாலும் நிச்சயமாக அவன் உங்களின் உள்ளவற்றை அறிந்தவன். நம்முடைய உள்ளத்தில் என்ன இருக்கின்றது என்பதை யார் அறிவான்? அல்லாஹ் அறிவான். நாம் யாரிடத்திலும் சொல்லாத கவலையும் அல்லாஹ் அறிவான். நம் யாரிடத்திலும் சொல்ல முடியாத கண்ணீரையும் அல்லாஹ் அறிவான். நம்முடைய துவா யாரும் கேட்கவில்லை என்றாலும் அல்லாஹ் கேட்கின்றான். அதனால் கஷ்டம் வந்தா யா அல்லாஹ் என்று முதலில் அழைக்கக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். சூரத்துல் முல்க்ல இறுதியில அல்லாஹ் கூறுகின்றான், உங்கள் தண்ணீர் பூமிக்கு ஆழமாக சென்று மறைந்து விட்டால் ஓடிக்கொண்டிருக்கும் தண்ணீரை உங்களிடம் கொண்டு வருபவர் யார்? சிந்தித்து பார்க்க வேண்டும். நாம் சுவாசிக்கும் காற்று அல்லாஹுடைய அருள், நாம் குடிக்கும் தண்ணீர் அல்லாஹுடைய அருள், நாம் சாப்பிடும் உணவு அல்லாஹுடைய அருள், நம் உடல், குடும்பம், வாழ்க்கை போன்ற எல்லாமே அல்லாஹுடைய அருளால் ஏற்பட்டது. அதனால் நம் வாழ்க்கையில் தவக்குள் வேண்டும், முயற்சியை நாம் செய்ய வேண்டும், முடிவை அல்லாஹ்விடத்தில் ஒப்படைக்கக்கூடியவர்களாக இருக்கணும். இன்று நாம் 3 விஷயங்களை மனதில் எடுத்துக்கொள்ளணும். சூரத்துல் முல்கை தினமும் ஓதக்கூடியவர்களாக இருக்கணும். அதன் பொருளை புரிந்து வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தக்கூடியவர்களாக இருக்கணும். ஒவ்வொரு இரவும் தூங்குவதற்கு முன் அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு கேட்கக்கூடியவராகவும் இருக்கணும். நம்முடைய வாழ்க்கை எப்போது முடியும் என்பது நமக்கு தெரியாது. அதனால் நாளை முதல் குரானை ஓதுவோம் என்று சொல்லாமல் இன்றே இன்ஷா அல்லாஹ் தொடங்க வேண்டும். அல்லாஹ் நம்மை குரானை ஓதுபவர்களாகவும் புரிந்து கொள்பவர்களாகவும் அதன்படி வாழ்க்கை நடத்துபவர்களாகவும் ஆகிய அருள் புரிய வேண்டும். யா அல்லாஹ், என்னுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, என்னுடைய ஈமானை அதிகப்படுத்துவாயாக, என்னுடைய குடும்பங்களில் நிம்மதியை ஏற்படுத்துவாயாக, எங்களுக்கு ஹலாலான ரிஸ்கை வழங்குவாயாக, எங்களை நரக நெருப்பில் இருந்து பாதுகாப்பாயாக, கப்ரின் வேதனையில் இருந்து பாதுகாப்பாயாக, கியாமத்து நாளில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷஃபாத்தை எங்களுக்கு வழங்குவாயாக, குரானை எங்களுக்கு உலகிலும் மறுமையிலும் ஒளியாக ஆக்கி அருள் புரிவாயாக என்று
கூறியவளாக எனது உரையை நிறைவு செய்கின்றேன். வாஹிதவனாக அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.